சிவபெருமான்ட்ட ஆணவமே கிடையாதுங்க. அவன் ஏழை பங்காளன். பன்றிக்கு பால் கொடுப்பான், குருவிக்கு முக்தி கொடுப்பான், பானபத்தருக்காக விறகு வியாபாரம் செய்வான், செண்பக அபிஷேக பாண்டியனுக்காக மாணிக்க வந்து விற்பான், தான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக தன்னுடைய சேடி பெண்களுக்காக தானே வளையல் மாட்டி விடுவான், கல்யாணிக்கு கரும்பு கொடுப்பான், அடியாருக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படியும் விடுவான். இவ்வளவு எளிமையான கடவுள் சிவன். அவன்கிட்ட ஆணவமே கிடையாது, தான் அகம்பாவம் கிடையாது. ஆனா ஆணவமா இருக்கிறவன அடிக்காம விட மாட்டான். அவன் முன்னாடி நான்கிற திமிரோட போனீங்கன்னா உங்களை நசுக்காம முயலகன் மாதிரி அப்படி நசுக்கி மேல ஆடுவான். அவன் முதுகில் நின்று ஆடுவான். முயலகன் முதுகில் நின்று அப்படி ஆடுவார். ஏன்? அந்த முயலகன் தான் ஆணவத்தோட குறி. ஆனா நம்முடைய தலைவன் இருக்கிறாரு பாருங்க, அவர் என்னைக்குமே நம்மளை ஏமாற்றாத தலைவர். தலைவர் யாரு? நம்ம ஏமாற்றாத ஒரே தலைவர். அவனை ஒரு தடவை வழிபட்டா உங்களை எல்லாரையும் வழிபட வைப்பான். உன்னை கும்பிட வைப்பான்டா. நீ ஒரு தடவை அவனை கும்பிடு, உன்னை எல்லாரையும் பார்த்து வாங்க சிவா, வாங்க பெருமானே அப்படின்னு உன்னை கும்பிட வைப்பான். அப்பேற்பட்ட கடவுள் அந்த கடவுள். தன்னை வணங்கியவனை தலைக்கு மேல ஏற்றுகிற தலைவர் சிவன். நீங்க சிவனை சாதாரணமா இட போட முடியாது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால சொல்றேன்.